Hello cuties, welcome to our channel. இந்த வீடியோவில் குவார்ட்டர்லி எக்ஸாமோட மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். சயின்ஸ் சப்ஜெக்ட்க்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு எவ்வளோ மார்க்ஸ்ன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 75 மார்க்ஸ்க்கு நம்ம எழுத போகிறோம். 75 மார்க்ஸ் இருக்க போகுது. அண்ட் இதுலேருந்து பார்ட் 1 பார்ட் 2 இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க, அதுக்கு எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து 12 கொஷின்ஸ் இருக்க போகுது இன் 1 மார்க்ஸ் எம்சிக்யூன்னு சொல்லுவாங்கல்ல, அதுலேருந்து 12 மார்க்ஸ் இருக்க போகுது. இதில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ மூணுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். சரிங்களா? பயாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இது எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்க போகுது. அடுத்து பார்ட் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா எனி 7 எழுத போகிறீங்க. 2 மார்க்ஸ், ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க்ஸ், அப்போ 14 மார்க்ஸ். இதில் 22 வந்து கம்பல்சரி. உங்களுக்கு 2 மார்க்ஸ்லேயும் 3 மார்க்ஸ்லேயும் கம்பல்சரி கொஷின்ஸ் இருக்க போகுது. இதுலேருந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்குறாங்க, டிஸ்டிங்விஷ் பிட்வீன், இதுலேருந்து மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கொஷின் தான் கேட்பாங்க. அதனால நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நம்ம வந்து அப்கமிங் வீடியோவில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம போட தான் போகிறோம். அதை நீங்கள் வாட்ச் பண்ணினீங்கன்னாவே போதும். வாட்ச் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், மெமரி பண்ணணும். அந்த சில ஃபேக்ட்ஸ்லாம் மெமரி பண்ணணும், சில இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும். அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் படித்து வச்சிட்டிங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது நாங்கள் சொல்லும் போது நீங்கள் படித்து வச்சிட்டிங்கன்னா எக்ஸாம் டைமில் அது வரும்போது நீங்கள் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஓகே குட்டீஸ், இதை பார்த்துங்க. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கேல்குலேஷன் போடுறது. கேல்குலேஷனாக நீங்கள் ஃபார்முலா அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அட்டாமிக் நம்பர்லாம் ஞாபகம் வச்சுட்டிங்க, இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட், இது வந்து அயன் பாக்ஸ், இதெல்லாம் சொல்லிக்கலாங்களா? ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர், இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள். 2 வார்த்தை தான் இருக்க போது எழுதுனா 2 மார்க்ஸ். தட்ஸ் இட். ரியல் கேஸ் அண்டு ஐடியல் கேஸ்க்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட்னா டேபிள் காலம் போட்டு எழுத போகிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஷீட் இருக்குது, ப்ராப்ளம் சால்விங் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயமா இருக்குது பாருங்களேன். அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு பயாலஜியில் இருக்குது. இதுவுமே பாருங்கள், வென் எனி ட்ரை பிளான்ட் மெட்டீரியல்ஸ் கெப்ட் இன் வாட்டர் தே ஸ்வெல், இதில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன சேஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். ஃபிசியோலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிபர்லென்ஸ், இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்து அந்த பார்ட்ஸையும் உங்களுக்கு கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு ஓவரால் ஐடியா தெரிஞ்சிச்சுங்களா? அப்போ 2 மார்க்கில் வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 2 கேட்டாலும் அது 2 மார்க் தான். மேட்ச் ஷீட்டில் 4 கேட்டாலும் அது 2 மார்க் தான். கொஷின் ஆன்சராகவும் கேட்பாங்க, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீனும் கேட்பாங்க. ஓகே, இந்த மாதிரி ப்ராசஸ் நேம் கேட்பாங்க, இந்த மாதிரி பார்ட்ஸ் லேபிள் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. அப்போ ஓவரால் உங்களுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் கேட்க போகிறாங்க. 2 மார்க்ஸ்னால் வெறும் டிஸ்கிரிப்டிவ் மட்டும் இருக்காது, டயக்ராம் கூட சம்டைம்ஸ் வரைய சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். அடுத்து நமக்கு இருக்கக்கூடியது 4 மார்க்ஸ். 4 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 7 × 4, நீங்கள் 7 எழுத போகிறீங்க. 4 மார்க்ஸ் அப்படின்னா 28. இதுலேயுமே 32 வந்து உங்களுக்கு கம்பல்சரியாக இருக்க போகுது. 4 மார்க்ஸ்னால் என்ன கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். இதுலேயும் பாருங்கள் மேட்ச் ஷீட் இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் இருக்குது, அடுத்து கேல்குலேஷன் இருக்குது. ஸோ பாருங்கள் டிஸ்டிங்விஷ் பிட்வீன், டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா கேட்டிருக்காங்க. இங்கேயுமே 32 வந்து உங்களுக்கு கம்பல்சரி. 32 வந்து கம்பல்சரி கொஷின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும், அதாவது சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸ் ப்ராப்ளம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், 4 மார்க்ஸில் இந்த மாதிரி 2 கேட்டகரியாக கொடுத்து, அதாவது 2 மார்க்ஸில் வர மாதிரி 2 கொஷினு கேட்டால் அதுவுமே கம்பைன் பண்ணி 4 மார்க்ஸாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் வந்து இதுதான் 4 மார்க், இதுதான் 2 மார்க் அப்படின்னு நம்மளால் ஸ்ப்ளிட் அவுட் பண்ண தேவையில்லை. நீங்கள் எல்லாமே படிச்சுக்கலாம். 2 மார்க்ஸை சேர்த்து கூட அவங்க 4 மார்க்ஸாக கொடுப்பாங்க. அப்போது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் பார்ட் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 மார்க்ஸாக இருக்க போகுது. நீங்கள் 3 எழுத போகிறீங்க. இதில் உங்களுக்கு கம்பல்சரி இருக்காது, உங்களுக்கு இன்டர்னல் சாய்ஸ் இருக்கும். அதாவது 33லேயே வந்து 2 ஆப்ஷன் கொடுத்து எனி 1 எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுலேயுமே பாருங்கள் உங்களுக்கு 3 கொடுத்துருப்பாங்க. 2 மார்க்ஸ் 3 கொடுத்து 1 மார்க் 1, அந்த மாதிரி 2 மார்க்ஸ் 2 கொடுப்பாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. டைரெக்டாக ஒரே 7 மார்க்காகவும் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருப்பாங்க, இங்கேயுமே உங்களுக்கு 2ஆக தான் கொடுத்துருக்காங்க. இஸ்ன்ட் இட்? 2 to 3 கொஷின்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி அது ஒரு 7 மார்க்ஸாக கொடுத்துருப்பாங்க. டயக்ராம் வந்துட்டு எதுக்கெலாம் தேவைப்படுதோ அதுக்கெலாம் கண்டிப்பாக போடணும். அப்போ உங்களுக்கு மார்க்கு கிடைக்கும். ஓகே, அப்போ 2 மார்க்ஸ் அப்படின்னாவே உங்களுக்கு மிக்ஸ் ஆகி தான் இருக்க போகுது. 1 மார்க்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும் 2 மார்க்ஸில். இன் 4 மார்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் கேட்கலாம், ஆர் 4 1 மார்க்ஸ் கேட்கலாம், அந்த மாதிரி இருக்கும். 7 மார்க்ஸ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 மார்க்ஸ் கொஷின் மாதிரி 1, 2 மார்க்ஸ் கொஷின் மாதிரி 1, ஆர்எல்ஸ் 4s கொஷின் மாதிரி 1 இருக்கும். இன்னொன்று 3 மார்க்ஸ் கொஷினுக்கு வர மாதிரி அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, சயின்ஸ் கொஷின் பேப்பரை நீங்கள் பார்க்கும்போது 2 மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணணும்.
7 மார்க்ஸ் மாதிரி கொஞ்சம் லாங் ஆன்சர்ஸாக இருக்கிறதும் கவர் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி பாயிண்டில் கொடுத்துட்டாங்க, இப்போ 1 தெரியுது 1 தெரியல, அந்த மாதிரி சான்ஸ் நமக்கு என்றைக்கும் வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இப்போ அப்போல்லாம் 7 மார்க்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரே கொஷினாக இருந்ததுன்னா அந்த ஒரு கொஷின் தெரிஞ்சதுன்னா நம்ம எழுதுவோம், தெரியலனா எழுத மாட்டோம். இந்த மாதிரி இருக்கிறதுலாம் பாருங்கள், இப்போ ஒரு 2 ஆப்ஷன் சேர்ந்து இந்த மாதிரி ஏபி ரெண்டும் சேர்ந்து தான் நான் 7 மார்க் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் ரெண்டுமே அட்டன் பண்ணணும்ல, கரெக்டாக அட்டன் பண்ணால் தான் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் நிறைய இன்புட் கொடுத்தாகணும். ஓகே, ஏன்னா ஒரு கொஷினுக்கு இப்போ நீங்கள் 1 மட்டும் எழுதிட்டிங்கன்னா அதுக்கான மார்க் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது, ஃபுல் மார்க் கிடைக்காது. அப்போ நீங்கள் ரெண்டுமே அட்டன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேட்டாங்கன்னா 3மே அட்டன் பண்ணணும். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஃபுல்லாமே தெரிஞ்சுருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் நிறையா பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye bye.